தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் செம்ம கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ தளபதியோட லாஸ்ட் ஸ்பீச் கேட்டு எல்லாரும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்க நிலையில தளபதி விஜய் அவர்களோட கடைசி படத்தோட டேரக்டரான வினோத் படத்தை பற்றி சில விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த விஷயம் தளபதி ரசிகர்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுற மாதிரியும் அவரை பற்றி பரவிட்டு இருக்க நெகட்டிவிட்டிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஜனநாயகன் படத்தில் மமிதா பைஜு, பாபி தியால், பூஜா ஹெட்டேக் உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த நாளையில இந்த ஈவெண்ட்ல பேசின வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, தளபதியோட ஜனநாயகன் படத்தை பத்தி நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அது எதுவுமே உண்மை கிடையாது. இதுக்கு முன்னாடி தெலுங்குல பகவந்த் கேசரி அப்படின்ற படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது அப்படி கிடையவே கிடையாது. இது எந்த படத்தோட ரீமேக்கும் கிடையாது. ஜனநாயகன் படம் மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்ற பேச்சுக்கே இங்க இடம் இல்லை. அப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இதுதான். இது தளபதியோட படம். உங்க மனசுல என்ன இருந்தாலும் அழிச்சிடுங்க. 100% என்கேஜா என்டர்டைன்மெண்டான படத்தை பாக்குறதுக்காக வாங்க. ஆடி பாடி கொண்டாடுறதுக்கும் அமைதியா யோசிக்கிறதுக்கும் இங்க நிறைய காட்சிகள் இருக்கு. படத்துல கடைசி 15 நிமிஷம் தளபதி எல்லாரையும் அழுக வச்சிடுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. படத்துல அப்படி ஒரு விஷயமே கிடையாது. படத்தோட முடிவுல நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. ஏன்னா தளபதிக்கு இது முடிவு கிடையாது, ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஜனநாயகன் படம் எப்படி இருக்கும், நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. இது ஒரு ரீமேக் படமா இருக்குமா இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது கொஞ்சம் ரீமேக்கா இல்ல ஃபுல்லா ரீமேக்கா அப்படின்ற குழப்பம் இருந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் கடைசியா நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஐயா, இது தளபதியோட படம். அதனால உங்க மைண்ட்ல இருக்க எல்லா டவுட்டையும் அழிச்சிட்டு படம் பார்க்கறதுக்கு வாங்க. 100% என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆடி பாடி சந்தோஷமா நீங்க கொண்டாடுற மாதிரி இருக்கும். அமைதியா உட்கார்ந்து யோசிக்கிறதுக்கு இந்த படத்துல நிறைய விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசியிருக்காரு.